உயிரிழந்ததை உறுதி செய்த பிறகு அஜித்குமார் உடலை போலீசார் எடுத்து சென்றிருக்காங்க. நீதிபதியிடம் பாத்தீங்கன்னா அரசு மருத்துவர்கள் சில அதிர்ச்சிகரமான தகவல்களும் கூறியிருக்காங்க. மடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமார் உயிரிழந்து விட்டார் என்று திருப்பணம் அரசு மருத்துவமனை உறுதிப்படுத்திய பிறகும் அவரது உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பாமல் உயர் அதிகாரிகள் சொன்னதாக கூறி போலீசார் தங்கள் வாகனத்திற்கு எடுத்துச் சென்றனர் என மதுரை மாவட்ட நீதிபதியிடம் அரசு மருத்துவர் சாட்சியம் அளித்திருக்காரு. சிவகங்கை மாவட்டம் திருப்பணம் அடுத்த மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார், இவருக்கு பாத்தீங்கன்னா 27 வயதாகுது. நகை திருட்டு புகார் தொடர்பாக விசாரணையின் போது தனிப்படை போலீசார் தாக்கியதில் இவர் உயிரும் இழந்திருக்காரு. இது குறித்து மதுரை மாவட்ட 4வது நீதிமன்ற நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிமன்றம் உத்தரவும் இட்டிருக்கு. இதைத் தொடர்ந்து மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் கடந்த 2ஆம் தேதி திருப்புவனம் காவல் நிலையம் அருகே உள்ள நெடுஞ்சாலைத்துறை ஆய்வு மாளிகையில் தங்கி விசாரணையை தொடங்கியிருக்காரு. அன்றைய தினம் சிவகங்கை ADSP சுகுமாரன், திருப்புவனம் காவல் ஆய்வாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் வழக்கு தொடர்பாக ஆவணங்களை நீதிபதியிடம் ஒப்படைச்சிருக்காங்க. தொடர்ந்து கோயில் பணியாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர் உட்பட பலரிடம் 12 மணி நேரத்துக்கும் மேலாக நீதிபதி விசாரணையும் நடத்தியிருக்காங்க. 2வது நாளில் ஜூலை 3ஆம் தேதி பாத்தீங்கன்னா கோவில் பணியாளர்கள் உள்ளிட்டோரிடம் நீதிபதி விசாரணையும் நடத்தியிருக்காரு. அஜித்குமாரின் தாய் மாலதி, சகோதரர் நவீன்குமார் வாக்குமூலமும் அளிச்சிருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா 3வது நாள் விசாரணை நேற்று நடந்திருக்கு. நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் காலை 8:45 மணி அளவில் விசாரணையும் தொடங்கியிருக்காரு. திருப்போணம் அரசு மருத்துவமனையில சம்பவ நாளன்று பணியில் இருந்த மருத்துவர் கார்த்திகேயன் அஜித்குமாரை போலீசார் ஏற்றிச் சென்ற ஆட்டோ ஓட்டுநர் ஐயனர், மடப்புறம் காளி கோவில் முன்பு பழக்கடை நடத்தும் வியாபாரிகள், திருப்போணம் காவல் நிலைய சிறப்பு SI சிவகுமார் அஜித்குமார் உடலை பிரேத பரிசோதனை செய்த மதுரை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சதாசிவம், ஏஞ்சல் ஆகியோரிடம் நீதிபதி விசாரணையும் நடத்தியிருக்காங்க. அஜித்குமாரை முதலில் திருப்புவனம் அரசு மருத்துவமனைக்கு போலீசார் கொண்டு சென்றிருக்காங்க. அங்கு பரிசோதித்து அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆனாலும் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பாமல் உடலை போலீசார் எடுத்து சென்றிருக்காங்க. இந்த தகவலை மாவட்ட நீதிபதியிடம் திருப்புவனம் அரசு மருத்துவமனை மருத்துவர் கார்த்திகேயன் நேற்று சாட்சியாகவும் தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து செய்தியாளர்களிடம் அரசு மருத்துவர் கார்த்திகேயன் கூறியது பாத்தீங்கன்னா, ஜூன் 28ஆம் தேதி மாலை 6:35 மணிக்கு திருப்போணம் அரசு மருத்துவமனைக்கு ஆட்டோவில் அஜித்குமாரை போலீசார் கொண்டு வந்திருக்காங்க. அப்போது பரிசோதித்த போது பாத்தீங்கன்னா அவர் ஏற்கனவே உயிர் இழந்து விட்டார் என்பதையும் அறிந்து போலீசாரிடம் தெரிவிச்சிருக்காங்க. பின்னர் உடலை பிரேத பரிசோதனை அறையில் வைக்குமாறு கூறினர். ஆனால் தனிப்படை போலீசார் உயர் அதிகாரிகள் சொன்னதாக கூறி உடலை அவர்களது வாகனத்திலேயே எடுத்தும் சென்றிருக்காங்க. இதை நீதிபதியிடம் தெரிவித்தேன் எனவும் இவர் கூறியிருக்காரு. மடப்புறத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ஐயனார் கூறும்போது, எனது ஆட்டோவில் தான் போலீசார் அஜித்குமாரை ஏற்றி திருப்புவனம் கொண்டு சென்றனர். அஜித்குமாரை 4 போலீஸ் தூக்கி வந்தனர். அப்போது அவரது உடலில் எந்த அசைவும் இல்லை, கண்கள் மூடி இருந்தன. அவர் உயிரிழந்து விட்டதாக போலீசாரும் பேசிக் கொண்டனர். இதை நீதிபதியிடமும் தெரிவித்தேன் என்றார். தனிப்படை போலீசார் கொடூரமாக தாக்குதல பாத்தீங்கன்னா விசாரணையின் போது அஜித்குமார் உயிரிழந்திருக்காரு. ஆனால் போலீசார் அதை மறைக்கும் விதமாக நாங்கள் விசாரிக்கும் போது அஜித்குமார் தப்பியோட முயன்று விழுந்து விட்டார். அப்போது அவருக்கு வலிப்பு ஏற்பட்டதால் ஆட்டோவில் திருப்போணம் அரசு மருத்துவமனைக்கு, அங்கிருந்து சிவகங்கை தனியார் மருத்துவமனைக்கும் கொண்டு சென்றோம். பின்னர் மதுரை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவர் இறந்து விட்டதாகவும் மருத்துவர்கள் உறுதி செய்தனர் என்றும் ஆரம்பத்தில் கூறியிருந்தனர். இந்த நிலையில பாத்தீங்கன்னா முதலில் திருப்போணம் அரசு மருத்துவமனை கொண்டு வந்த போது அஜித்குமார் உயிரிழந்து விட்டார் என்பது தற்போது அரசு மருத்துவரின் சாட்சியம் மூலம் உறுதியாகியும் இருக்கு. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டு வரும் நிலையில கூடிய விரைவில் குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் எனவும் தமிழக மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு நிலவியுள்ளது. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.